டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தந்தை பெரியார் வெஸ் புலிகள் இயக்க தலைவன் அதனால் வரைக்கும் பேசிட்டு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போ தந்தை பெரியாருக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவை நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கிறாரு. இது குறித்து சீமான் வெளியிட்ட அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரை எதிர்த்து முதலாக தனி அரசியல் இயக்கம் கொண்டு வென்ற பெருந்தகை, பணம் கொடுத்து வாக்கை பறிக்கும் ஈழர்கள் கிட்ட உங்களோட ஜனநாயக உரிமையை அறியாமல் ஏமாற்றும் மக்களை பார்த்து தங்கத்தை யாராவது தவிர்த்துட்டு வைப்பாங்களா அப்படின்னு நெஞ்சம் கொதித்த லட்சியவாதி என பேரறிஞர் அண்ணாவுக்கு திடீர்னு புகாரம் சுட்டியிருக்காரு. அது மட்டுமா, மதுவை விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியின் கையில் வெண்ணெய்க்கு ஈடானது அப்படின்னு சொல்லி மது விளக்க தன் உயிர் இருக்கிற வரைக்கும் விளக்க மறுத்த மக்கள் தலைவர், நேர்மையையும் சுய ஒழுக்கத்தையும் கொள்கை பற்றுறுதியையும் இனம் கண்டு தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு தனக்கடுத்து தலைமை பொறுப்பேற்க நாவலர் நெடுஞ்செழியனை அழைச்ச நேர்மையாளர், தமிழ் இலக்கியமும் தமிழ் வரலாறும் அரசியல் மேடைகளிலும் அதிகம் பேசப்படக்கூடிய வழக்கத்தை உருவாக்கிய பெருமகன், அவதூறு பரப்புரைகளும் அரசியல் பழிவாங்கலும் இல்லாத கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து நாகரிக அரசியல் மேற்கொண்ட பண்பாளர், யாரும் படிக்க வைக்காமல் தன்னுடைய முயற்சியால 2 முதுகலை பட்டம் பெற்றவர் பேரறிஞர் பெருந்தகை, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களோட பெரும்புகழ் போற்றுவோம். இப்படி சீமான் தன்னோட எக்ஸ்வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டோர் முன்வைத்த திராவிடம் தான் தமிழருக்கு எதிரானது அப்படின்னு பேசிட்டு வந்தார் சீமான். பின்னர் தந்தை பெரியார் தான் தமிழருக்கு எதிரானவர்னு பேசினாரு. தமிழ் சமூகத்தை சீரழித்தவர்னு சீமான் பெரியார பேசாத பேச்சு கிடையாது. அதுக்கப்புறம் தமிழகத்தின் விடுதலைக்காக போராடிய தலைவர் பெரியாரை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதா சீமான் சொல்லியிருக்காரு. இது வதந்தி, இது ஒரு பொய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுதான் உண்மைங்கிற மாதிரி மேடைதோறும் பேசிட்டு வராரு சீமான். அதாவது புலிகள் இயக்க தலைவர் பெரியாரனை ஒழிச்சு காட்டணும்னு சீமான் கிட்ட சொல்லியிருக்காராம். தலைவரோட அந்த கொள்கைக்கு தமிழீழ நாடு கடந்த அரசாங்கமும் எதிர்ப்புகளும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில திராவிடத்தையும் திமுகவையும் கடுமையாக எதிர்க்கும் சீமான், திராவிட இயக்க முன்னோடியும் திராவிட கட்சிகளின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவை தந்தை பெரியாருக்கு எதிராக முன்னிறுத்தும் வகையில அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளா இருக்கு. திராவிடத்தை எதிர்த்தா அந்த திராவிடத்தை வளர்த்து விட்டவங்களை, அதுக்கு அடித்தளம் போட்டவங்க எல்லாரையும் தானே எதிர்க்கணும். ஆனா இவரை பாராட்டி அதே திராவிடத்துக்காக கொடிப்பிடிச்சு நின்ன பெரியார எதுக்கு சீமான் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாரு? இவரோட கொள்கை சுத்தமா புரியாது. ஒரே கொள்கையில இருந்த 2 பேர்ல ஒருத்தரை ஆதரிக்கிறாரு, இன்னொருத்தரை எதிர்க்கிறாரு. உண்மையாவே சீமானுக்கு மனநிலை ஏதாவது குழம்பி இருக்கா? கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இது 3த்துலயுமே எந்தவித தெளிவும் இல்லாம மேடைதோறும் பேசிட்டு வர்றாரு சீமான். ஆனாலும் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் இப்படி ஒரு புகழாரம் சூட்டுவார் அப்படிங்கறத யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன் அவர் வாழ்த்து சொல்லுவாரா அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருந்த நிலையில இந்த மாதிரி இவ்வளவு பெரிய புகழ்ச்சரியை எக்ஸ் வலைத்தளத்துல பதிவு செய்ததன் மூலமா பெரியாரையும் அண்ணாவையும் எதிரெதிர் துருவத்துல வச்சு பாக்குறாரு சீமான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆனா இதை பத்தி எல்லாம் சீமானுக்கு புரிய வைக்கணும்னா அது இந்த உலகத்துல யாராலும் முடியாது. அது சீமானாவே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.